சபரிமலை தெற்கு பாரதத்தின் மிகவும் புனிதமான ஆன்மீக தலங்களில் ஒன்றாகும். இங்கு மோகினி மற்றும் சிவனின் மகனான ஸ்ரீ ஐயப்பன் மகா யோக பீடத்தில் மணிகண்டன், சாஸ்தாவாக ஹரிஹரனாக ஸ்ரீ சக்கர பீடத்தில் காட்சியளிக்கிறார். தென்னிந்தியாவின் இந்து தர்மம் அதன் தத்துவத்தை கட்டியெழுப்புவதில் மற்றும் ஒருங்கிணைப்பதில் இந்த கோவில் முக்கிய பங்கு வகிக்கிறது. சபரிமலை யாத்திரையின் போது விரதம் இருக்கும் ஒவ்வொரு பக்தனும் தர்மசாரத்தில் தனது வாழ்க்கையை ஆராய்வதிலும் ஈடுபடுகிறான். சாதி மத பாகுபாடுகளை கடந்து பகவானின் சன்னிதானத்தில் சத்தியவானாக சாஸ்தாவை தரிசனம் செய்கிறான். அப்படிப்பட்ட புனிதமான இடத்தில் ஐயப்ப பக்தர்கள் ஒவ்வொருவரும் மகர ஜோதியை காணவும் பகவானின் ஆத்ம தரிசனத்திற்காகவும் காத்திருக்கின்றனர். அந்த மகர ஜோதியின் மகிமைதான் என்ன? மகத்தான அந்த நிகழ்வின் பின்னணிதான் என்ன? கலியுகத்தில் அதர்மங்களை அழித்து தர்மங்களை காக்க வேண்டும் என முனிவர்கள் சாஸ்தாவை நோக்கி தவம் இருந்தனர். அவர்களின் தவத்தினை ஏற்று தர்மசாஸ்தா மணிகண்டனாக மார்கழி முடிந்து தை மாதம் ஆரம்பிக்கக்கூடிய மகர சங்கரம காலத்தில் தேவலோகத்தில் இருந்து பூலோகத்தில் அவதரித்தார். அதன்படி மகிஷி என்னும் அரக்கியை அழிப்பதற்காக பெரியானை வட்டம் என்னும் இடத்தில் புலி வாகனத்தில் வந்த மணிகண்டனை கண்ட முனிவர்கள் அதர்மங்களை நோக்கி செல்லும் மனிதர்களை காத்து ரட்சிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தனர். அவர்களின் கோரிக்கையை ஏற்ற பகவான், இனி நான் உங்களுடனேயே இருந்து உலக உயிர்களை ரட்சிப்பேன் என்று உறுதியளித்தார். இதனால் மகிழ்ச்சியடைந்த முனிவர்கள் பகவான் மணிகண்டனுக்கு பொன்னம்பலமேடு என்னும் இடத்தில் தங்கத்தாலான கோவில் கட்டியதை அடுத்து அங்கேயே மணிகண்டன் யோக நிலையில் வாசம் செய்கிறார். பூலோகத்தில் அவதரித்த பகவானை காண பொன்னம்பலமேட்டிற்கு வந்த தேவர்கள் கோவிலை நெருங்க முடியாமல் மலையின் கீழிருந்து மகிஷி என்னும் அரக்கியை அழிக்க வேண்டி பிரார்த்தனை செய்தனர். அவர்களின் துதி வழிபாட்டில் மகிழ்ந்த பகவான் மகர சங்கர காலத்தில் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் ஜோதி ரூபத்தில் காட்சியளித்தார். பின்னர் மகிஷியை அழித்து தேவர்களையும் மனிதர்களையும் துன்பத்திலிருந்து ரட்சித்த ஐயப்பன் முனிவர்களுக்கு அளித்த வாக்கின்படி சபரிமலையில் உலக மக்களுக்காக தவமிருக்கப் போகிறேன் என தந்தையான ராஜசேகர பாண்டியனிடம் தெரிவித்தார். அப்பொழுது தன்னை சக்கரவர்த்தியாக காண விருப்பம் கொண்ட தந்தையின் ஆசை நிராசையாக மாறக்கூடாது என்பதற்காக வருடத்திற்கு ஒரு நாள் மகர சங்கராந்தி நாளில் திருவாபரணங்கள் அணிந்து சக்கரவர்த்தியைப் போலவும் அதே நேரத்தில் பொன்னம்பலமேட்டில் ஜோதி ரூபமாகவும் சபரிமலையில் காட்சியளிப்பதாக உறுதியளித்தார். பல்லாயிரம் ஆண்டுகள் தொடர்ச்சியாக சபரிமலையில் மகர சங்கராந்தி அன்று பந்தல அரண்மனையில் இருந்து வரும் ஆபரணங்களை அணிந்து ஐயப்பன் ராஜ சக்கரவர்த்தியாக ராஜாதி ராஜாவாக காட்சியளிக்கும் போது தீபாராதனை காட்டப்படுகிறது. அதனையடுத்து மாலை 6:40 6:45 மணிக்குள்ளாக மகர ஜோதி என்னும் நட்சத்திரம் வானில் உதித்து ஒரு கணம் மட்டுமே தோன்றி மறைகிறது. அந்த அதிசய தருணத்தில் பொன்னம்பலமேட்டில் தேவர்களாலும் பின்னர் மகரிஷிகளாலும் பின்னர் மலைராயனாலும் கற்பூர வழிபாடு செய்யப்பட்டு தற்பொழுது தேவசம்போர்டு ஊழியர்கள் மற்றும் ஐயப்ப பக்தர்களால் கற்பூர ஜோதி 3 முறை ஏற்றப்படுகிறது. மகா யோக பீடம் என்னும் தலம் ஆகாச தீர்த்தமான பம்பை நதி மூர்த்தியாக சபரிகிரீசன் வீற்றிருக்கும் சைத்தன்யமான இடத்தில் ஜோதி சொரூபனாக தோன்றும் மகர ஜோதி தரிசனத்தை காணும் போது பக்தன் தனது வாழ்வில் பூரணத்துவம் அடைகிறான். சபரிமலையில் மகா யோக பீடத்தில் ஸ்ரீ சக்கரத்தில் யோக நிலையில் அமர்ந்திருக்கும் பகவானை கண்களால் காண முடியாது என்பதால் பரசுராமர் ஐயப்பனை ஹரிவராசன நிலையில் சிலை வடித்ததாக கூறப்படுகிறது. மகர ஜோதி அன்று சபரிமலையில் சபரிகிரிவாசனான மணிகண்டன் ஒரே நேரத்தில் ஜோதி ரூபத்திலும் யோகி ரூபத்திலும் காட்சி தருவதை காண அன்றைய தினம் லட்சோப-லட்சக்கணக்கான பக்தர்கள் மலை முகடுகளிலும் சன்னிதானத்திலும் புல்மேட்டிலும் பெரியான வட்டத்திலும் காத்திருந்து தரிசனம் செய்கின்றனர். ஜோதியை கண்டால் பிறவி பாவங்கள் எல்லாம் மறைந்து மோட்சம் கிட்டும் என யோகிகள் நமக்கும் ஐயப்ப வழிபாட்டின் மூலம் உணர்த்தியிருக்கின்றனர். சபரிமலைக்கு சென்று மகர ஜோதியை காண முடியாதவர்கள் மகர சங்கராந்தி அன்று வீட்டில் விளக்கேற்றி மணிகண்டனை வழிபட்டால் சகல நன்மைகளும் வந்தடையும் என்பதால் சரண கோஷங்கள் சபரிமலையில் மட்டுமல்ல உலகெங்கும் ஒலிக்கின்றன. மாலை முரசு தொலைக்காட்சிக்காக கலைமாமணி வே. நந்தகுமார்.